ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். அமெரிக்காவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் மைக் டைசனை வீழ்த்தியிருக்கிறார் ஜாக் பால். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமெரிக்காவின் டெக்சாஸில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் மைக் டைசன் தோல்வியடைந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், 58 வயதான மைக் டைசன் பல ஆண்டுகளுக்கு பிறகு குத்துச்சண்டை போட்டியில பங்கேற்றிருக்கிறார். அவர் மீது பலத்த எதிர்பார்ப்பு இருந்தது. தற்போது அவர் தோல்வியடைந்திருக்கிறார். ஜாக் பால் அவரை வீழ்த்தி அசத்தியிருக்கிறார். என்ன விவரம் சந்தானம்? ஆனந்தி, அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த மைக் டைசன் ஜாக் பால் இடையிலான போட்டியில 72க்கு 79, அதே போன்று 73க்கு 80 என்ற புள்ளி கணக்குல மைக் டைசனை ஜாக் பால் வீச்சிருக்கார். நீங்க சொன்ன போல 58 வயதுல கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டே அவர் குத்துச்சண்டையிலிருந்து முழுமையாக ஓய்வு பெற்ற நிலையில தற்போது 58 வயதுல மீண்டும் அவர் இந்த குத்துச்சண்டை போட்டிக்கு திரும்பியிருந்தார். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இருப்பினும் கூட மைக் டைசனுடைய வயது 58ஆக இருக்கும்போது பாக்ஸிங்ல இந்த குத்துச்சண்டை போட்டியை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ளெக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது. அதே போன்றுதான் இந்த போட்டியில மைக் டைசன் பொறுத்த வரைக்கும் ஜாக் பால் அவருடைய பிரைம் வயதுல இருக்காரு. 27 வயது என்பது ஒரு குத்துச்சண்டை வீரருக்கு ஒரு பிரைம் வயது. எனவே 58 வயதுல இருக்கக்கூடிய மைக் டைசன் அவர் இந்த குத்துச்சண்டையினுடைய தலைசிறந்த வீரர் என பார்க்கப்பட்டாலும் கூட 58 வயதுல அவரால் 8 ரவுண்ட் விளையாட முடியுமா என்று பார்க்கப்பட்டது. இருப்பினும் அவருடைய வயதை கொண்டு 3 நிமிடங்கள் நடைபெறக்கூடிய போட்டி என்பது 2 நிமிடங்களாக மாற்றப்பட்டது. கிளவுஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட் அதிகப்படுத்தப்பட்டது. 8 ரவுண்டுமே முதல் 2 ரவுண்டுகளை அவர் கடப்பாரா என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட 8 ரவுண்டிலுமே மைக் டைசன் ஜாக் பாலுக்கு எதிராக விளையாடினார். இருப்பினும் கூட அவரால் கிட்டத்தட்ட 280 முறை ஜாக் பால் பஞ்சஸ் அட்டம் செய்து போது ஒட்டுமொத்தமாகவே மைக் டைசனால் 97 முறை மட்டுமே பஞ்சஸ் அட்டம் செய்யப்பட்டது. அதே போன்று கன்வர்ஷன் ரேட்டிலுமே ஜாக் பால் அவர் இருந்தார். மைக் டைசனை பொறுத்த வரைக்கும் அவரால் தடுப்பாட்டத்தில் ஈடுபட்டது போல அட்டாக் செய்ய முடியவில்லை என்பதை நம்மால பார்க்க முடியுது. தற்போது அந்த போட்டி நிறைவடைந்திருக்கிறது. இருப்பினும் கூட தன்னுடைய கடைசி போட்டியாக இதுதான் இருக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்றும் மைக் டைசன் அந்த போட்டி முடிந்தவுடன் தெரிவித்திருக்கிறார். ஆனந்த், நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடந்த இந்த குத்துச்சண்டை போட்டியில மைக் டைசனை வீழ்த்தி இருக்கார் ஜாக் பால். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.